நேற்றைய தினத்தில் இந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, அடக்குமுறைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கதா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களை விடுவிக்க. இதனால தான் நான் சொல்கிறேன், திமுக அரசாங்கம் அவங்க சமூக நீதி என்பது பேசுவதற்கு துளியும் அருகதையற்றவர்களாக திமுகவினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயக முறையில் தங்களுடைய கோரிக்கையை அதாவது சம்பள உயர்வு, பணி நிரந்தரம், இந்த கோரிக்கையை வைத்து அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் பேசுவதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து யாரும் தயாராக இல்லை. தொடர்ந்து அவர்களுடைய கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்த்தோம் கொரோனா காலத்தில் யாரு கூட எல்லாரும் மக்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தூய்மை பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இந்த நாட்டிற்காக சேவை செய்து வருவார்கள். இன்றைக்கி நாடு சுத்தமாக இருக்கிறதுன்னா அதுக்கு மிக முக்கியமாக காரணம் தூய்மை பணியாளர்களுடைய கான்ட்ரிபியூஷன். இரவு பகல் பார்க்காம நைட்டு 24 மணி நேரமும் நம்மளுடைய பகுதியை தூய்மையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் அவர்களுடைய கோரிக்கையை இந்த திமுக அரசாங்கம், இந்த ஸ்டாலின் அவர்களுடைய கோரிக்கையை கூட கேட்பதற்கு நேரம் இல்லாமல் நேற்று போய் படத்தை பார்த்துட்டு இருக்காரு, சினிமா படத்தை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட கூப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசுகிறத விட்டுட்டு சினிமா படத்தை பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு முதலமைச்சரை தான் நாம் பெற்றிருப்பது என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனை. கொடுங்கோலன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, திமுகவுடைய கொடுங்கோலன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்களுக்கு சரியான நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். அது இந்த திமுக அரசாங்கம் கொடுக்க தவறி இருக்கிறது. அவர்களுக்காக நாம் எப்பொழுதும் துணையாக இருப்போம். சார், இப்போ அடக்குமுறை நடந்திருக்கு, அவங்க மேலே தாக்கப்பட்டிருக்காங்க. மத்திய அரசு இதில் தலையிட முடியுமா? எஸ்டி ஆணையம் இதில் தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது தூய்மை பணியாளர்களை பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டும் வேலை செய்யலைன்னா அனைத்து பகுதி மக்களும் இது நம்ம ஒரு பணியாளர்களாக தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த திமுக அரசாங்கம் அவர்கள் மேலே ஒரு அடக்குமுறையையும் அவர்களுக்கு பணி நிரந்தரத்தை கொடுக்க மறுப்பது, அவர்கள் மேலே தாக்குவதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நிச்சயமாக சம்பந்தப்பட்ட துறைகள், சம்பந்தப்பட்ட ஆணையங்களுக்கு நான் என்னுடைய சார்பிலேயே அவர்களுடைய கோரிக்கையை எடுத்து சென்று அவர்களுக்காக நாம் துணை நிற்போம். சம்பந்தப்பட்ட ஃபோரமில் மனித உரிமை கழகமாகட்டும், அல்லது எஸ்சி எஸ்டி டிபார்ட்மெண்ட்டாகட்டும், அல்லது சஃபாய் கர்மச்சாரி ஆணையமாக இருக்கட்டும், அவர்களுடைய ஆணையங்களில் அவர்களுக்கான நியாயம் கிடைப்பதற்கு நாம் துணையாக இருப்போம். ஆனால் இந்த மத்திய தனியார் மையத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கங்கள் தான். இந்த தனியார் மையத்தை கொண்டு வந்தது அவர்கள் காலத்தில் தான் அதிகமான தனியார் மையங்கள் ஆனது. நீங்கள் 2014க்கு பிறகு ஒரு கம்பெனி ஆச்சான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த பூரா தனியார் மயம் ஆக்குனது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்க கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் தான் தனியார் மயம் ஆக்குனாங்க. நாம் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டும். தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வாதாரம், அவர்கள் கேட்பது என்ன? பணி நிரந்தரத்தையும் அதுக்கான சரியான ஊதியத்தையும் தான் கேட்கிறார்கள். அதை கூட இந்த திமுக அரசாங்கம் கேட்பதற்கு ரெடியாக இல்லை, போய் சினிமா பார்த்து கொண்டு இருக்கிறாங்க.